டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா கூட்டணியில் பல மாற்றங்கள் நடக்க போகுது. விசிகாவை கைவிட்டுட்டு பாமகவை கரம் பிடிக்கிறார் விஜய் அப்படின்னு தான் இங்கே நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் திருமாவளவனுடைய நிலைப்பாடு அப்படின்றது இரண்டு கட்டமாக இருக்குது. ஆற்றுலேயும் ஒரு கால் வைக்கிறாரு, சேத்துலேயும் ஒரு கால் வைக்கிறாரு. எப்படி தான் இவரை நம்புறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு தலைவராக தாவேகாவுக்கு இருக்கிறார். ஒட்டுமொத்த தலைவர்களில் திருமாவளவனுடைய பேச்சும் அவருடைய திட்டங்களும் அவருடைய தொலைநோக்கு பார்வையும் அந்த அளவுக்கு ஒரு எதிர்காலத்தை கட்டமைக்கிற ரேஞ்சுக்கு தான் அவருடைய ஸ்பீச் இருக்குது. அவருடைய தொலைநோக்கு பார்வை அப்படி தான் இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இது உண்மை. ஏன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றது அவங்க தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. நாங்கள் இருக்கிற இடம் தான்ப்பா அங்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள், அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இது ஆரம்பத்திலேயே திருமாவளவன் அவர்கள் சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு ஒருபோதும் வராது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சியில் இருக்குதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பல வருடங்களுக்கு முன்பாக சொன்னார். ஆனால் இது அதை செஞ்சு காமிச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு நம்பிக்கையுள்ள தலைவர், தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு தலைவர் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னைக்கு அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இந்த கருத்து பல சர்ச்சைகளை எழுப்பினாலும் அவர் ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னாருன்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ தெரியாது. பின்காலத்தில் தான் நம்மளுக்கு அது தெரியும். அப்போவே திருமாவளவன் சொன்னாரே, ஏன் கேட்கல, ஏன் செய்யலை அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ முன்னாடி வரதை இப்போவே சொல்கிற ஒரு தீர்க்கதரிசி திருமாவளவனர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட நடக்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அதை மெயின் பண்ணி தான் இன்னைக்கு திருமாவளவனர்கள் பொதுவெளியில் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இதை காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிக்குது. ஒரு வகையில் காங்கிரஸ் இது ஏற்றுக்குது. ஆனால் தாவேகா இதை ஏற்றுக்குதா அப்படின்றதான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. சமீபத்தில் திருமாவளவனுடைய அந்த நிலைப்பாடு அப்படின்றது விசிகா தாவேகாவை விட்டு கொஞ்சம் தொலைவில் போகிறாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் பார்க்கப்படுது. ஆனால் எந்த அளவுக்கு அவர் ப்ரூவ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. நம்புறதும் நம்பாததும் அது தாவேகாவுடைய இஷ்டம். இதே தான் திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுதும் விடுதலை சிறுத்தைகள் இங்கே அவங்களுடைய நடவடிக்கை அப்படி தான் இருந்தது. ஆனால் திமுக விசிகாவோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. யார் நடுவில் வந்தாலும் குட்டை கலக்கினாலும் முடியாது. திருமாவளவனை பற்றி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், மு.க. ஸ்டாலினை பற்றி திருமாவளவர்களுக்கு தெரியும். இவங்களுடைய அந்த பாண்டிங் இருந்தது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தது. திருமாவளவன் அவர்கள் எது செய்தாலும் நல்லதுக்கு தான் செய்வார், அவர் கொள்கையுடன் தான் இருக்கிறார், ஸோ அவர் எது செய்தாலும் கட்சி நலனுக்கும் கூட்டணி நலனுக்காக தான் இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுதும் நம்பினார், இப்பவும் நம்புகிறார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு பாஜகவை எதிர்க்கிற ஒரு அணியில் இவங்க 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது காங்கிரஸ் வரவேற்குது. திமுகவும் ஒரு வகையில் பரிசீலனிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவேகாவுக்கு மட்டும் ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஏன் விசிகா இரட்டை நிலைப்பாடில் இருக்குது? இவன் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுடைய போக்கு சரியில்லை. ஸோ 2 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு இவங்க படுத்துகிற பாடு இருக்குதே, நம்மளால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவில் சில கலக குரல் எழும்பியிருக்கு. ஸோ இந்த கலக குரல் தாவேகாவை கூட்டணியில் இருந்து ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து விசிகாவை நகர்த்தி விட்டுட்டு ஏன் நம்ம பாமகவை கைப்பிடிக்கக்கூடாது? அவங்க கிட்ட 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி 2 வாரியத் தலைவர் பதவி கொடுத்தா போதும், அவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு தான் பேசப்படுது. பொதுவாக வட மாவட்டங்களில் வன்னியர்கள் வாக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு பலம் சேர்க்கும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு அணிகளுக்கும் அப்படின்றது இது வந்து எல்லாருக்கும் தெரியும், அரசியல்ல தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வட மாவட்டங்களில் ஒரு வலுவான கட்டமைப்பை நம்ம கட்டமைச்சுக்கணும் அப்படின்னா பாமகவை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்றது தான் பல பேர் என்ன பண்ணுறாங்க இங்கே அறிவுறுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அன்புமணி அவர்கள்கிட்ட சில ரகசிய டீலிங்லாம் பேசப்பட்டிருக்கு. இதில் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு அமைச்சர் பதவியும் 2 வாரிய தலைவர் பதவியும் பாமக சார்பாக கொடுக்க போகிறாங்க. எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிவாயிருச்சு அப்படின்னு தான் பேசப்படுது. அரசியல் வட்டாரத்தில் இந்த பேச்சுகள் ரொம்பவே ஸ்பீடாக என்ன பண்ணிட்டு இருக்கு, பரவிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் திருமாவளவன் அவர்கள் இப்போ திமுகவுக்கான ஆதரவு நிலைப்பாடில் இருக்கிறாரா? ஏன்னா திமுகவை ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடில் வைத்திருந்து பேசினவர் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஆதரவு நிலைப்பாடில் வராரா அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க திருமாவளவனுடைய கருத்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து, அங்கீகரிக்க வேண்டிய கருத்து, இது தொலைநோக்கு பார்வையான கருத்து, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சனாதனத்தையும்
பாசிசத்தையும் பாஜகவையும் RSSையும் நேர்கோட்டில் எதிர்க்கிற ஒரு கட்சி திமுக கட்சி. ஆனால் இங்கே பேரளவுக்கு கொள்கை எதிரின்னு தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒன்று சேருது அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் திருமாவளவனுடைய கருத்து, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா பாஜகவை ஈஸியாக அடிக்கலாம் அப்படின்றது தான் அவருடைய கருத்து. ஸோ இதை நோக்கி தான் அவருடைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஆனால் இதை தாவேக்கா அங்கீகரிக்கல. திமுக கூட ஓரளவுக்கு என்ன பண்ணுறாங்க, பரிசீலனை செய்கிறாங்க. நாங்கள் பாஜகவை போல்டாக அடிக்கிறோம், டைரெக்டாக சனாதனத்தையும் பாசிசத்தையும் அடிக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் சனாதனத்தை பற்றி, இன்னியும் அவர் கேஸ் இருக்குதானே செய்து. ஸோ அந்த அளவுக்கு சனாதனத்தை போல்டாக அடிக்கிறவர் திமுக, அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தாவேக்கா பேருக்குன்னு தான் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இது வரைக்கும் இங்கே பாஜகவை எங்கே அவங்க எதிர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு கூட திமுக கேட்குது. ஆனால் இருந்தாலும் இது பரிசீலனிப்போம், நாங்கள் தாவேக்காவை எதிரியால நினைச்சதே இல்லை, நாங்கள் பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தன்னுடைய கருத்தை சொல்லுது. திருமாவளவனுடைய அந்த கருத்தை அங்கீகரித்து அவங்க சொல்கிறாங்க. ஏன் தாவேக்கா தரப்புலேருந்து ஒரு வார்த்தை கூட அங்கீகரிக்கலை, ஏன் இதை பேசலை அப்படின்னா, இது அவங்க விரும்பலை. திமுக தாவேக்கா சேருதா, ஒரே கூட்டணியில் சேருதா, இது விரும்பவே இல்லை. அவங்க எப்போவுமே திமுகவை ஒரு எதிர் நிலையிலே தான் வச்சுருக்காங்க. மாநில நலனையோ இல்லை மற்ற நலனையோ அவங்க கருத்தில் கொள்ளலை. ஸோ திருமாவளவர்கள் ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார் அப்படின்றத கூட அவங்க காது குத்து வாங்கிறதுக்கு கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஸோ திருமாவளவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக போகிறாரு, அதனால் திருமாவளவனை கட் பண்ணி விட்டுறலாம், பாமக உள்ளே கொண்டு வரலாம், அவங்கள நம்ம கண்ட்ரோல் வச்சலாம், அவங்களுக்கு நம்ம முதல் அமைச்சர் பதவி கொடுத்தா இந்த மாதிரி குடைச்சல் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றதான் இங்கே விசிகாவுடைய அவங்க மேலே வச்சுருக்கிற அந்த பார்வை அப்படி தான் இருக்குது. ஸோ அன்புமணி அவர்களை உள்ளே கொண்டு வந்துட்டா நம்ம என்ன பண்ணலாம், வட மாவட்டங்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாக்குகள் வச்சுக்கலாம் அப்படின்னு. அதே போல் இப்போ பாமகவுடைய நகர்வுகள் என்ன இருக்குது, தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த கரூர் விவகாரத்தில் வேலை கொடுத்ததாக இருக்கட்டும், மேகதாதான விவகாரமாக இருக்கட்டும், பல விஷயங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இணக்கமாகவே போகிறாங்க. தாவேக்காவை ஆதரிக்கிறது, தாவேக்காவை பாராட்டி பேசுறது, கொஞ்சம் இணக்கமான விஷயங்களே போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த இணக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காகி கூட்டணி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு போயிடுமா அப்படின்ற கேள்வி கூட இருக்குது. ஒருவேளை கூட்டணிக்குள்ளே பாமக வந்தால் விசிக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடும். ஏன்னா அவங்களுடைய கொள்கை, நாங்கள் பாஜக பாமக கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு, மதவாதத்துக்கு கூடவும் சாதிவாதத்துக்கு கூடவும் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவை விரைவில் கழட்டி விட போகிறாங்கப்பா தாவேக்கா, அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால தான் அடிக்கடிக்கு இந்த சந்திப்பு தாவேக்காவும் பாமகவும் அடிக்கடிக்கு சந்திச்சுக்கிறாங்க. ஸோ திரைமறைவில் பல டீலிங் பேசின்னு இருக்கிறாங்க. பாமகவுக்கு ஒரு அமைச்சரவை, 2 வாரிய தலைவர் பதவி, ஸோ கூடிய விரைவில் திருமாவை கழட்டி விட்டுட்டு பாமகவை கரம் பிடிக்கிறாங்க தாவேக்கா, இப்படின்னு பல பேச்சுகள் போயின்னு இருக்கு. ஸோ சௌமியா அன்புமணி அவர்கள் அமைச்சராகிறாங்க, 2 வாரிய தலைவர் பதவி கொடுக்குறாங்க, அமைச்சரவையில் இடம்பெறாங்க, கூட்டணிக்குள்ளே வராங்க அப்படின்றதான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, தொலைநோக்கு உள்ள பார்வை ஒரு கருத்து. இது காங்கிரஸ் அங்கீகரிக்கிறாங்க, திமுக பரிசீலனைக்கிறாங்க. ஆனால் தாவேக்காவுக்கு மட்டும் விரும்பாமல் நாங்கள் விசிகாவை கழட்டி விடுறதுக்கு தயாராகிட்டோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. கூடிய விரைவில் தாவேக்கா கூட்டணிக்குள்ளே பாமக வராங்க அப்படின்றதான் இங்கே எதிர்நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றியோட கருத்து நம்மளுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.